சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாத்தா கூப்பிட்டீங்களோ? ஆமா மக்களே, என்ன கிளம்பலையா? கிளம்பணும் தாத்தா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எதுக்கு மக்களே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு படிச்சிட்டு இருக்க. சும்மா இருக்க நேரத்துல சரி ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு போனோம்னா கையில துட்டாவது போடணும். பாவம் உங்க அப்பனுக்கும் ஒத்தாசையா இருக்கும்னு சொல்லி சொன்னேன். நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவன் சொன்னா என் மொபைல் 2 3 கம்பெனி வச்சிருக்கான். அதுல இருந்து கணக்கு விளக்கெல்லாம் பாக்கிறதுக்கு ஆள் வேணும், கம்ப்யூட்டர்ல தான் வேலை அப்படின்னு சொன்னா அதான் உன்னை ஏற்பாடு பண்ணி விட்டேன். கம்பெனில யார் கேட்டாலும் உன் கருத்த வண்டி தாத்தா சொல்லி விட்டாருன்னு மட்டும் சொல்லுமா, சரியா? சரிங்க தாத்தா. சமையல் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன். கிளம்பதான் தாத்தா போறேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வாண்ணா. ஓகே தாத்தா. தேங்க்ஸ்பா. நானே பேக் எடுக்க வரணும்னு நினைச்சேன். நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் சொன்ன கேட்கவாம செய்த வேலை சொல்லிக்கலாம் ஒன்னும் போக வேண்டாம். வீட்டுல இருந்து இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு மட்டும் படிச்சா போதும். நீ அதையும் படிச்சுக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் வேலை சொல்லி பார்த்துக்கிட்டு எப்படிமா உன்னால முடியும்? அதெல்லாம் முடியும்பா. ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே சாதிக்க முடியும். வேலைக்கு போய் கையில 4 காசு கிடைச்சுனா நமக்கு நல்லது தானப்பா. அந்த பழைய மாதிரி இப்ப வயக்காட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வீடு வேற நமக்கு இலவசமா தந்திருக்காங்க அந்த ஐயா. நல்லா இருக்க. வரவேதுக்குமா வேலைக்கு போனோம். ஊர்ல நமக்கு யாரும் என்னன்னு தெரியும் இந்த ஊர்ல. அப்படிலாம் நடச்சு நடக்குமாப்பா? எவ்வளவு ஊர்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் சிட்டில போய் வேலை பார்க்கலையா? அந்த ஊர்ல யாரையாவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். படிச்ச படிப்பை நம்பி அவங்க போறாங்கப்பா. அதே மாதிரி நானும் படிச்ச படிப்பை நம்பி வேலைக்கு போறேன். கவலைப்படாதீங்கப்பா. வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து இருக்கிற டைம்ல எல்லாம் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியா பாஸ் ஆகி எப்படியாவது வேலையை வாங்கிடலாம்ப்பா. வேலை கிடைச்சிட்டுனா எனக்கு நிம்மதிமா. அதோட சந்தோஷம் எதுவுமே இல்ல. பிற்காலத்துல உனக்கு உதவும் பத்தியா? காசு சம்பளம்னாலும் உனக்கு கையில கிடைச்சிடும் பத்தியா? சரி மக்களே, வட்டையில சோத்த எடுத்து வச்சுட்டேன். ஒரு சில்வர் டப்பால குழம்பு வச்சிருக்கேன், கொஞ்சம் ஊறுகாயும் வச்சிருக்கேன். நான் சோத்துக்கு மேல வச்சு நல்லபடியா சாப்பிடணுமா. இரு, நான் சட்டையை போட்டு ஓடியாரேன். உன்னை கொண்டு வேலை பார்க்க இடத்து வரைக்கும் விட்டுட்டு வரமா. அதே மாதிரி 5:30 மணிக்காண்டு வேலை முடிஞ்சிரும்ல. கம்பெனிக்கு வெளியில நான் நின்னுட்டு இருக்கேன். அதனால நீ வெளியில வந்தோடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்துடலாம். என்னப்பா சொல்றீங்க? இதுல என்னமா இருக்கு சிரிக்கிறதுக்கு? என்னப்பா, நான் என்ன எல்கேஜி போறேனா இல்ல யூகேஜி போறேனா? என்ன கையை பிடிச்சு ஸ்கூல்ல கொண்டு விட்ட மாதிரி ஞாபகத்துல இப்போ வேலைக்கு போறவ கூட நான் உன் கூட வருவேன், கூட்டிட்டு வருவேன் அப்படிலாம் சொல்றீங்க. என்னப்பா இது? பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்கப்பா. யார் சிரிச்சா என்ன மக்களே? எந்த வயசானாலும் தகுப்பனுக்கு பிள்ளைதான். நானே தனியா போயிருவேன்ப்பா. எனக்கு என்ன பயம்? பக்கத்துல தான் இருக்கு. இருந்தாலும் என்னப்பா இருந்தாலும்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கப்பா. சரி, இப்ப நான் தனியாவே போயிட்டு தனியா வந்துறப்பா. அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சாயந்தரம் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. சரி மக்களே, பாத்து போன. ஓகேப்பா, போயிட்டு வரேன். இப்படி ஒரு பாசமான அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் பிள்ளைக்கு கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல வேலை சொல்லி கிடைக்கணும். அது மாதிரி ஒன்னே ஒரு கல்யாணத்தையும் முடிச்சு வைக்கணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் திறந்தானோ. ஆகா, நம்ம ஆளு கிளம்பியாச்சு. இனி ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். இந்த ஊர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. ஹாய். யாரும் நம்ம பின்னால இருந்து ஹாய்னு மெதுவா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ச்சே, யாருமே இல்ல. என்னடா இது? யாரோ உசு உசுன்னு பின்னால இருந்து கூப்பிட்ட மாதிரி இருக்கு. யாருமே இல்ல. ஆனா சத்தம் மட்டும் உசு உசுன்னு வந்துச்சு. தெருவிலேயே யாரும் நடமாடின மாதிரி தெரியல. யார் நம்மள இப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. பொது ஊரா வேற இருக்குது. அப்பா வேற கூட வரேன்னு சொன்னாங்க. நான் வேற தைரியத்துல வேண்டாம் வேற சொன்னேன். நம்ம தைரியத்துக்கு கேள்விக்குறி வந்துரும் போல இருக்கு. யாழினி, நீ தைரியமான ஆளு. எது வந்தாலும் சரிதான், எப்ப வந்தாலும் சரிதான். எது கண்டு பயப்படக்கூடாது. எப்பவும் எதுக்கும் ரெடியா இருக்கணும். ஒருவேளை நம்ம ஊருக்கு புதுசுங்கிறதுனால எவனாவது ரவுடி பையன் நம்ம பின்னால எது ஃபாலோ பண்றானோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ. ஐயோ, யாரும் தெரியலையே. வடிவேலு சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் மாதிரில இருக்கு நமக்கு. இந்த தடவை மிஸ் பண்ண கூடாது. நானா அந்த ரவுடி பையலான்னு பாத்துருவோம். உண்மையிலே ரொம்ப பயந்துட்டா போல இருக்க. பாவம் பிள்ளை. என்ன ஸ்டாப்ல அப்படி நின்னுட்டா? நகலாம நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை உஷாராயிட்டாளோ? ரொம்ப நல்ல பிள்ளைய குனிஞ்சு நின்னுட்டு இருக்காளே. சரி, இதான் கடைசி ட்ரிப்பு. லேசா போய் பயம் காட்டணும். இல்லன்னா நம்ம தான் போய் கரெக்டா சொல்லிட வேண்டியதான். டேய் தேவா, இதான் கடைசி ட்ரிப்பு. நல்லா அவ ஏமாந்துடணும், பயந்துடணும். அதுக்கப்புறம் நீனு டக்குனு முன்னவே நின்றணும். நமக்கு தாலி கட்டின புருஷன் சரியில்லை. இல்லன்னா இவட்டெல்லாம் போய் தொண்ணாந்து நிக்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கலாம். அடியே நீலக்குட்டி, உன்னை யோசிச்சு பாத்தியா? வீட்டு பத்திரமே உன் கைக்கு வந்தாச்சு. புறவேதுக்கு யாருக்கு பயப்படணும்? அந்த சில்வண்டு நட்டுவகாலி மாதிரி நாட்டி ஆடிட்டு தெரியுதா? அதுதான் மிச்சம். வேற என்ன மிச்சம்? அந்த கரப்பம்பூச்சி வாய் சவடால் மட்டும்தான் மிச்சம். ஒரு உப்பு சரட்டை கூட பெற மாட்டா. அவள்லாம் ஒரு ஆளுன்னு எல்லாரும் அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு நடக்காவா. இனி இந்த வீட்டுல நீதான் ராணி மகாராணி. அந்த சில்வண்டு இன்னையில இருந்து ஒரு வாட்டாண்டி. எனக்கு திருப்பி தாங்க முடியல. நாத்துவாம்ல நாத்து. இவ பாரு, நாத்த முடிச்ச நாத்து. நாத்துன்னு ஊர் உலகமெல்லாம் இவளை ஒருத்தி தான் புகழுது. ஒரே மண்டகனை முடிச்சு தெரியுதா? மண்டக சாயம். ஆனா இப்ப என்கிட்ட சும்மா கொடுத்தா கூட 50 லட்சம் தருவா அந்த வீட்டுக்கு. இப்ப நான் 1/2 கோடி சரி. கடைசியில தெரு கோடி தான். என்னடா இது? நான் 1/2 கோடின்னு சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல இவ தெரு கோடி சொல்லி கலவரப்படுத்துதா? நம்மள கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டா போல இருக்க. ஆமாங்க, இந்த ஊர்ல தான் இருக்கேல. இல்லனா நேத்து தான் அமெரிக்கால இருந்து இறங்கி வந்தேனா? என்னது பேசிட்டு இருக்கீங்க? தெரு கோடில ஒரு புது கடை ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஓலை கடை. ஓலைய பார்த்தாலே தெரியுமே, அந்த கடை தான். புது கடை சூப்பரா இருக்கும். தின்னி முட்டை என்னத்த வாங்க சொல்லுதான்னு தெரியல. ஓலை கடையில புதுசா வேற ஆரம்பிச்சிருக்காம. சரிங்க, வைக்கேன்.
எங்க அண்ணன் சம்பத்தி இதெல்லாம் தின்னே அழிச்சு போட போல இருக்கு. நம்ம ஊர்ல தெருக்கோடியில புதுசா ஒரு கடை திறந்திருக்கு, வாழைப்பழ கடை. கேள்விப்பட்டீங்களா? நான் எங்க கேள்விப்பட்டேன்? நான் என்னைக்கு தெருக்கோடிக்கு போனேன்? கவலைப்படாதீங்க அண்ணி, கூடிய சீக்கிரம் தெருக்கோடிக்கு பேருவிய. ஐயோ எங்க நீலாண்டி கொஞ்ச நாளா பார்த்தேன், இப்ப காணல. ஏ கண்ணா வச்சவள, இங்க பாரு. நீங்க எங்க இருக்கீங்களா? திடுதிப்புன்னு காணாம போனோனே ஒருவேளை தெருக்கோடிக்கு போயிட்டேலாம் நினைச்சு பயந்துட்டேன். எதுக்கு எடுத்தாலும் டான் டான்னு தெருக்கோடியில தானயா வந்து நிக்கா. கூடிய சீக்கிரம் நம்மள தெருக்கோடிக்கு அனுப்பிடுவாளோ? ஏன் நீலாண்டி இவ்வளவு நேரம் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தியா? இப்ப துவக்கடி கீழ விழுந்து கிடக்கியே. கேட்கா பாருயா கேனத்தனமான கேள்வி. நான் மாசமா இருக்கனால திண்ணை மேல உட்கார்ந்திருக்கும் போது காலை தொங்க போட்டுட்டு தானே உட்கார்ந்திருக்கணும். அதான் எங்க அம்மா சொல்லியிருக்கா, காலை தொங்க போட்டுட்டு இருந்தா கால் வீங்கிருமக்கா, அதனால கீழே உட்கார்ந்து நல்ல ஸ்லாத்த காலை நீட்டிட்டு உட்காருன்னா. அதான் காலை நீட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன், வேற ஒண்ணு இல்ல. ஆமா நீங்க சொல்லலாம் சரிதான். பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. மட்டன் சூப்பு பொண்டாட்டிக்கு மெனக்கிட்டு வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வாங்கி வந்திருப்பானா இவன் கஞ்ச பிசினாரி. செல்லக்குட்டி சூப்பு வாங்கியிருக்கேன், மட்டன் எலும்பு சூப்பு. குடிச்சோன்னு நினைச்சுக்கோ கும்மன் இருக்கும். சூப்பு உனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு மாசமா இருக்கல்ல, அவளுக்கு அப்பப்ப வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னா, நீங்க அம்மா சொன்னா, அதான் வாங்கிட்டு வந்தேன். சூடு ஆறதுக்குள்ள ஒரு கப்பல ஊத்தி கொண்டு கொடு. உனக்கு அவ்வளவு பாசமானே? ஆமா தங்கச்சி, இந்த நேரத்துல நீ சூப்பு ஒயாம குடிக்கணும் பாத்துக்கா, அதான் வாங்கிட்டு வந்தேன் பாத்துக்கா. நல்ல குடின்னா ஒண்ணு கூட மிச்சம் வைக்காத குடுத்துரு. இப்பதானே உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மேல வச்சிருக்க பாசத்தை நீ வெளி காட்ட மாட்டேங்க, அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பாசம் வச்சிருக்க இந்த தங்கச்சி மேல. சீக்கிரம் கொண்டாடியா. தங்கச்சிக்காரிக்கு மட்டும் சூப் வாங்கிட்டு வந்திருக்காரு, அப்ப நாங்கலாம் பச்சை தண்ணியமா குடிக்கணும். எங்க வாய் மட்டும் சூப்பு குடிக்காதா? யோ தகர டப்பா வாயா, ஓமருக்கு குடுக்க கொடையில ஓமர் தங்கச்சி சரி வருவா. இந்த சூப் அந்த டப்பால இருந்து இந்த கிண்ணத்துல ஊத்தி கொண்டதுக்கு இவ்வளவு நேரம் மாட்டி. சூப்பு சிந்திர விடாத பத்தியா, அதனால பக்குவமா மெதுவா ஊத்திட்டு இருந்தேன், அத கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. நேரம் ஆகும்டி, என் தங்கச்சிக்கு சூப்பு குடுக்கறனால உனக்கு கொல்ல கொண்டு போன மாதிரி இருக்கு. கொண்டா, நானே கொண்டு போய் கொடுக்கேன். யாருட்டி சொல்லுத? எதுக்கு டீ சாப்பிட்டுன? என்னது இவ்வளவு பெரிய கொசுவா? உங்க பேக்ல வந்து கடிச்சிட்டு இருக்கு. நான் சும்மா இருப்பனா ஒத்த சமத்து கொடுத்தேன். ஆனாலும் எப்படி மிஸ் ஆயிட்டு மாமா? எங்க எஸ்கேப் ஆயிட்டு? எங்க இருந்தாலும் சரிதான், தியாடு கொண்டு பிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். அட பாவி மாமா, நான் எவ்வளவு அடிச்சாலும் நீங்க தாங்குவீங்க, ஆனா ஒரு கொசு கடிச்சா நீங்க தாங்குவீங்களா மாமா? அதனால தான் மாமா இந்த அதிரடியான முடிவு எடுத்தேன். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மாமா. எவ்வளவு இவ்வளவு பாசமா என் பொண்டாட்டிக்கு ஒரு கொசு குடிச்சா கூட தாங்க மாட்டேன் காலே. சரிங்க மாமா, நீங்களே உங்க தங்கச்சிக்கு கொண்டு போய் சூப்ப கொடுங்க மாமா, ஆறிடாம. என் மேல மட்டும் இல்ல, என் தங்கச்சி மேலயே என்ன பாசம் வச்சிருக்காயா. கிடைச்சா இவ்வளவு வரலையா ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும். அதுக்கு நான் எந்த தவறு செஞ்சோன்னு தெரியலையே கடவுள். தங்கச்சி என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, கூடவே பிறக்கணும், கூடவே இருக்கணும். தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. அப்பா, அண்ணன் தங்கச்சி பாசத்தை அடிக்க முடியாது போல இருக்கே. இந்த தங்கச்சி சூப்பர் சூப்பு குடி. என்ன இது சூப்பு மட்டும் இல்ல, இதுல உன் பாசமும் கலந்துருக்குனே. அடியே, பாசம் மட்டும் இல்ல, பச்சை தண்ணியும் கலந்துருக்கு. குடி குடி. தங்கச்சி உனக்காண்டி ஸ்பெஷலா போட சொன்ன சூப்பு, மட்டன் சூப்பு எப்படிமா இருக்கு? டேஸ்டா இருக்கா? இவ வேற கல்லு குத்தி மாதிரி நின்னுட்டு இருக்கல. இப்ப என்ன சொல்ல? உண்மையை சொல்லவா இல்ல பொய்யை சொல்லவா? உண்மையை சொன்னா இவ சிரிப்பாள. எங்க அண்ணன் வேற எனக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கா ஸ்பெஷல் சூப்பு, இவளுக்குன்னு ஒரு சொட்டு கூட கொடுக்கல. இப்போ இவளுக்கு கொண்டாட்டமா இருக்குமா நான் உண்மையை சொன்னா? என்னன்னு கேட்ட சூப்பு எப்படி இருக்குன்னா? என்ன இந்த உலகத்துல இப்படி ஒரு சூப்பு நான் பார்த்ததில்ல, குடிச்சதில்லனே. ஆமா, நான் என்ன பொய்ய சொல்லுதேன்? எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்த சூப் இருக்க சூப்பு, இது சூப்பர் சூப் இல்ல, சூப்பரா சூப்பர் 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 சூப்பு. குடிக்க குடிக்க கொண்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தா பாத்துக்கியா. கையிலே வச்சு
உன்னை பார்க்க வச்சு குடிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல. வாங்கிக்கோ, குடி. எனக்கு வேண்டாம், நீங்க தான் மாசமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்க அண்ணன் ஸ்பெஷலா அன்பா வாங்கிட்டு வந்த சூப்பாக்கும் ஒரு சொட்டு இல்லாம நீங்க தான் மடக்கு மடக்கு குடிக்கணும், குடிங்க. தங்கச்சி என் மேல பாசம் இருக்குன்னா குடி எவ்வளத்தையும். இவன் வேற பாசத்துல பொங்கிட்டு இருக்கான். சூப்புல தண்ணி கலந்தானா இல்ல தண்ணியில சூப்ப கலந்தானா தெரியலையே. ஒரு மடக்கு குடிச்ச உடனே வயித்துல இருக்க குடல்லாம் வெளியில வந்துரும் போல இருக்கு. அப்படிலாம் இருக்கு. இது எப்படி குடிச்சு முடிக்க? ஏத்தா வந்துட்டீங்களா? உங்களுக்காண்டிதான் பாதி சூப்பு குடிச்சு போட்டு மீதி சூப்பு வச்சிருக்கேன், குடிக்கத்தா. நாங்கெல்லாம் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல்ல குத்துவோம். இதுல மட்டன் சூப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாமா? நல்ல வேளை, ஜஸ்ட் மிஸ். மச்சான் மச்சான் உங்களுக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க, மட்டன் சூப் டேஸ்ட்லயே மயங்கிட்டாரு. அவ்வளவு டேஸ்ட் மட்டன் சூப். அப்படிதானே நீ? ஆமாண்ணே, ஆமா, அந்த டேஸ்ட்லயே மயங்கிட்டாருனே. அவ்வளவு டேஸ்ட். தங்கச்சி நானும் என்னவோ ஏதான் பயந்துட்டேன். தங்கச்சி நான் மச்சனை கூட்டு போய் படுக்க வைக்கட்டுமா? வேண்டானே, அவரே தெளிஞ்சோட எந்திரிச்சிருவாரு. எடி வெளியில கொஞ்சம் போண்டி இருக்கு, எது காய்கறி இடம் அங்கண்டி இருக்கா? வெண்டைக்காய் வாங்கிட்டாரோ? ஒரு ரவுண்ட் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரே. எங்க அம்மையை பார்க்கல காலையில இருந்து. ஒரு மாதிரி வரதுக்கு இருக்கு பிடிச்சாப்ல. போயிட்டு மெதுவா வா. என்னது மெதுவா வரணுமா? அப்ப நம்ம இல்லாத சமயம் ஏதோ கோல்மால் பண்ண போறா. எந்த கோல்மாலா இருந்தாலும் சரிதான், இந்த நாட்டுக்கிட்ட நடக்காதடி. எந்திரிக்கங்க, பாவ பச்சைப்புள்ள மாதிரி ஓடியே வந்து வாங்கி மடக்கு மடக்கு குடிச்சாரு, சாஞ்சிட்டாரு. ஏத்தா கண்ணை முழிச்சு பாருங்கத்தா. வேற வழி இல்லாம உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நல்லா இருந்தா உங்ககிட்ட கொடுப்பேனா? நான் எங்க இருக்கேன்? வேற எங்க இருப்பிய? அமேசான் காட்டுலயே இருப்பிய? நம்ம வீட்ல தான் இருக்கீங்க. எங்க உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கலங்க? மட்டன் சூப்பு குடிச்சு உங்களுக்கு ஞாபகம் மறதி ஆயிட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லதா இருக்கேன். கை தாங்கலாம் கூட்டிட்டு போ. கை கால்லாம் ஒரு மாதிரி வடவடான்னு வருது. அத்துக்கு கீழே விழுந்து மண்டைய உடைச்சிராதீங்க. பாத்து போங்க, கண்ண மூடி நல்லா தூங்குங்க, எல்லாம் சரியாயிரும். ஐயா பத்திரத்தை படிச்சுட்டு இங்கனே போட்டு போயிருக்கேன். எங்க அம்மா மட்டும் கண்டா என்ன கொன்னே விடுவா. பத்திரமா எடுத்து வைக்கணும். இதுலதான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. எடி நீலாம்பரி, இவன் உள்ள வா, அங்க தான் இருக்கேன். எடி இந்த பத்திரத்தை உள்ள எடுத்து வைக்கலையேடி. கொஞ்சம் நாளா எடுத்து படிச்சிட்டு இருந்தானமா, அத கட்டிலே வச்சிட்டு போயிட்டேன். அத இப்ப எடுத்து பத்திரமா டங்கு பெட்டிக்குள்ள வைக்கலாம்னு இருக்கேன். ஏ கூர்கட்டவள, நான் தந்த நேரம் காணுமா? நீ எடுத்து வைக்காமல இருக்கேன்னா உங்க அண்ணிக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுக்க, அவ்வளவுதான் ஆடு ஆடுன்னு ஆடி போடுவா. எனக்கு இருக்கதே 5-6 முடி, அந்த 5-6 முடியை ஆஞ்சிட்டு விட்டுருவா. பத்திரத்தை எடுத்து உள்ள வச்சு பூட்டிட்டி. சரிம்மா, கோவப்படாத. பத்திரத்தை உள்ள வைக்கதான் ரெங்கு பெட்டி எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னோம்லாமா, இப்பவே எடுத்து உள்ள பூட்டி வச்சிருந்தேம்மா. இங்க அப்படி வச்சிட்டு போயிடாத. பீரோக்குள்ள கொண்டு வச்சு பீரவோ பூட்டி சாவி எடுத்து இடுப்புல சொருவிக்கா. சரிம்மா, இதே மாதிரி நிறைய பத்திரம் கிடைக்கிறேன்னு சொல்லி என்ன வாழ்த்துமா. அட கூறுகிட்டவள, என்கிட்ட இருந்தது இந்த ஒரு பத்திரம் தான். தந்தாச்சு அடியும். வேற எங்க இருந்து களவாங்க போவ? சரிம்மா, இப்ப இல்லனாலும் பின்னாள்கள்ல நான் எப்படியாவது சம்பாதிச்சு எடுத்து நிறைய பத்திரம் வாங்கி குவிச்சிருவோமா. சரி, உள்ள கொண்டு போய் பத்திரமா வெயிட்டி போட்டி. ஆமா, எம்டி மரும இப்படி கிடந்து உறங்கிட்டு கிடக்காரு. அது ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் அசதியா இருக்கா, அதான் தூங்கிட்டு இருக்காரு. ஏம்மா, அப்பாவை கனவுல வந்தா சொல்லிருவேம்மா, பத்திரத்தை அம்மா என்கிட்ட தந்துட்டா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, உங்க ஆத்மா சாந்தி அடைட்டுன்னு சொல்லிருவேன். சரிமாக்கா, பத்திரத்தை தந்துட்டு கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு உருண்டை கஞ்சியாவது ஊத்துவில்லடி. கஞ்சி என்னமா கஞ்சி? 6 வகை சுவையோட பாயசம் பப்படத்தோட டெய்லி உனக்கு சோறு தான் போடுவேன், பாத்துக்கா. நீ சொன்ன ஒரு வார்த்தையே போதும்டி, எனக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. சரி, பத்திரமா கொண்டு வை. நான் போய் கொஞ்சம் காப்பியை போட்டு குடிக்க போறேன். நகை சொத்துன்னு ஒண்ணு விடாம உறுதியாச்சு. இனி அந்த செல்வண்டுக்கு கோவிந்தா கோவிந்தா. இனி நம்ம வாசல சோறை தின்னுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து டயர்டாக வேண்டியதா. வாங்கம்மா வாங்க, வெயிலுக்கு எதமான இளநீ நொங்கு சர்பத்து எல்லாம் இருக்கு. ஓடியாங்க ஓடியாங்க. தம்பி, எனக்கு ஒரு சில்லுன்னு ஒரு நொங்கு சர்பத்து போடு. ஏக்கா உனக்கு என்ன வேணும்? எடி எனக்கு நொங்கு சர்பத்து தான். 4 முடி. ஏக்கா 4 முடி காணலக்கா. ஏ பாவி மக்கா, பைக் கிட்டயே ஆள காணல, இங்கனே வரல போ. ஏக்கா 4 முடி நம்ம பைக் விட்டு இறங்கும்போது இறங்குச்சுலக்கா பின்னாலே. ஆமாடி, இறங்குனா ஆள காணலையே இப்போ. ஏக்கா புருஷனுக்கு என்னக்கா பதில் சொல்லவே? கடவுளே, இது எங்க ஒளிச்சு போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை யார கடத்திட்டு போயிருப்பாளோ? ஆட நீ வரக்கா, கடத்திட்டு போனவன் சாவதுக்கா. அதுவும் சரிதான். சம எங்க வந்தாலும் இந்த 4 முடியால சீரழிவுதான். எங்க போய் தொலைஞ்சுன்னு தெரியல, எங்க போய் தேடி கொண்டாட. எக்கோ எக்க நீங்க தேடுற ஆளு அதான் பாருங்க. எக்கோ 4 மணி குரங்கு சட்டையை பண்ண ஆரம்பிச்சிட்டுக்கோ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உள்ளதான் போறோம். இது போட்டி என்ன எதுல போய் பாருடி. ஏ கடவுளே, 4 மணி என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எல்லாம் ஒன்னாலதான். என்னடி சொல்லி பார்த்து வச்சிருக்க? அங்க பாருடி, நடு ரோட்ல குறுக்க உட்கார்ந்திருக்க. அவ்வளவு வண்டி எம்மா எவ்வளவு நிக்கி. ஏக்கா நான் ஒண்ணு செய்ய முடியாதுக்கா, எல்லாம் இவளாலதான். 4 மணி நடு ரோடு பார்க்க மாட்டே, தூக்கி போட்டு சம்டி போடுவேன். உனக்கு சம்டதன செய்யணும். இங்க சம்டி, இங்க சம்டி. கடவுளே, ஒன்னால ஒரு சுண்டு வரல கூட என் மேல வைக்க முடியாது. இப்ப என்ன செய்யணும்? பிரியாணி வாங்கிதா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஏதாவது ஒண்ணு வாங்கிதா. அட கூறுகட்ட குக்கரே,
இதுக்கு போய் நான் ரோட்ல உட்காந்துருக்கிய வரும்போது என்ன சொன்ன? சிக்கன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னேன், மட்டன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னேன். கடைசி ஒண்ணுக்கு இல்லாத கடையில கொண்டு போய் விட்டுருக்க. கரும்பு ஜூஸ், இளநீ இதெல்லாம் யாரு குடிப்பா? ஓ இதுக்கு தான் இப்படி நான் ரோட்ல உட்காந்துருக்கீங்களா? தம்பி, எல்லாரும் என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு கப்பு தந்துரு. ஆல்படி இன்னைக்கு வீட்டுக்கு போறடா, மொத வேலை சிக்கன் பிரியாணி பண்ணத வேலை தான். நீ காலையில என் வீட்டுக்காரர் சிக்கன் வாங்கி வந்துட்டு தான் போயிருக்காரு. ஆமாடி, கடையில தின்னா எவ்வளவு துட்டாகும். அதை கொண்டு போய் நம்ம வீட்டுல ஒரு கிலோ அரிசியை வாங்கி பொங்கணும் வச்சுக்கியா, அம்மா அம்மான்னு குண்டா நிறைய பிரியாணி வந்துடும். மத்தியானமும் செலிக்க திண்டு ராத்திரிக்கு மிச்சம் கிடக்கும். எல்லாரும் ராத்திரிக்கு ஒரு ரவுண்டு கட்டிடலாம். என் நாத்து வேற எப்ப நீ பிரியாணி செய்வியா, என்னி எப்ப செய்வியன்னு பூட்டி போட்ட பூனை மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வாரா. அதை இன்னைக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கேன். வந்துருவா. எப்படி வீட்டுல போனோன்னு டக்குன்னு செய்து எடுத்து வச்சிட வேண்டியதான். அதனாலதான் 4 மணிக்கு இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடல. மத்தியானமும் சாப்பிட்டு நைட்டு சாப்பிடலன்னா எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அட பாவி, இந்த விவரத்தை முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நான் வேற வெனவோல நடு ரோட்ல வேகாத வெயில போய் உட்கார்ந்துட்டேன். பேக்கெல்லாம் அப்படி வெந்துட்டு. இவ இதுக்கு இந்த நேரத்துல போன் போடுறதுன்னு தெரியலையே. இக்க யாருக்கா? ஏடிய மைனிகாரி தம்பி போன் போடுறதா என்னன்னு தெரியல. பக்கத்து தெருல தானே அவ வீடு இருக்கு. சரி என்ன யாரு கேளு. ஹலோ மைனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மைனி, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மைனி. என்ன திடுதுப்புன்னு போன் போட்டுருக்கீங்க? எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் போன் போட்டு பார்த்தேன், போனே போக மாட்டேங்குது. ஒரே நாட்டுச்சுன்னு வந்துகிட்டே இருக்கு. சரி அதான் வீட்ல இருந்தானா கொஞ்சம் போன கொடுக்க மைனியான்னு சொல்லி சொல்லலான்ட்டு தான் போன் போட்டேன். மைனி நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியில எங்க இருக்கீங்களா? உங்க தெருக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன். எங்க தெருக்கு பக்கத்துலயா? ஆமா மைனி, பக்கத்துல ஒரு கடையில நொங்கு சர்பத்து குடிச்சிட்டு இருக்கேன். அதனால மைனி அவங்க பாசம்லாம் அவ்வளவுதான். எங்க தெருக்கு பக்கத்து தெரு வர வந்துகிட்டு எங்க வீட்டுக்கு வரதுக்கு இல்லாம எங்க நின்று கரும்பு ஜூஸ் குடிக்க, அந்த நொங்கு சர்பத்து குடிக்க அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? நல்ல ஆள் தண்ணிங்க. வரலான்னு நினைச்சே, கொஞ்சம் வீட்டுல சுவாலி இருக்கு. எங்க நிக்கன்னு சொல்லுங்க. என் மோவனை போன் போட்டு வர சொல்லுங்க. அதுல பைக்கை கொண்டுட்டு வருமா. நீங்க அதுல பைக்ல வந்துருங்க. ஐயா மைனியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நானே வாரேன், நடந்து வந்துருவேன். நடந்து வர தூரத்துல தானே இருக்கு. மருமோனை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காதியா. சரி மைனியா, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க மைனி வீடு பக்கத்து தெருல தானே இருக்கு. வயாம் போன் போட்டு வர கூப்பிடுதா. சரி போயிட்டு வரம்ட்டி ஒரு நட. இல்லன்னு வச்சுக்கியா, எங்க வீட்டுக்கு வந்தானா உங்க வீட்டுக்கு நான் மட்டும் வரேன், நீங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டியா, அப்படி இப்படிம்பா. எதுக்குக்கா பேசாம இங்க நிக்கன்னு சொன்ன? வீட்டுல இருக்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியதானே. நீ இப்ப சொன்னது நல்லதானே வாங்கன்னு கூப்பிடுதா. அதுக்கு ரெடி ஒரு பாசத்தோட கூப்பிடுதால போயிட்டு வந்துடுறேன்னா. சரி அப்போ வா இஷ்டம். சரி நொங்கு சர்பத்தை குடிச்சிட்டு போப்போம். போயிட்டு நீங்க பார்த்து பதனமா போங்க. என்ன சரிக்கா. இக்க நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சுக்கா, ஒரு கதைக்கு ஆக மாட்டுக்கு. என்னக்கா செய்ய? ஒரு நிமிஷம் இருக்கா, என் மர்மோளை எங்க இருக்கான்னு தேடி பார்க்க போன் அடிக்கேன். மர்மோளை நம்ம வெள்ளை மக்கள் உசுறு வாங்க இருமா, சீக்கிரம் எங்க இருந்தாலும் பறந்து வா. மர்மோளை அலுபடி சிரிக்காதிய. என் மாமியா கிளம்பி பார்த்தா நம்ம 2 பேரும் கொன்னே போடுவா. அப்படியே முகத்து ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு மாதிரி மூச்சு வச்சுக்கிடுங்க. என்னது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு? மர்மோளை நாங்க 2 பேரும் குட்டிகரனா அடிச்சு பாத்துறோம். ஒண்ணு நடக்கல மர்மோளை. குண்டாவை எடுக்க முடியல மர்மோளை. ஏதாவது செய்ய மர்மோளை. எங்க ஃப்ரெண்டுக்கு உசுறு வாகையில தான் இருக்கு. சின்ன பொண்ணு சீக்கிரம் அந்த குண்டாவை எடுமா. அது 2 பேரும் தள்ளிடுங்க. நானும் 4 மணி சேர்ந்து ட்ரை பண்ணி பாக்கோம். அப்படி சொல்லாத மர்மோளை. எப்படியாவது எடுத்துதான் தீரணும். வெள்ளைமாச்சி எடுக்க முடியலடா. பேசாம கண்ணுக்கு 2 வாட்டை, மூக்குக்கு 1 வாட்டை, வாய்க்கு 1 வாட்டை போட்டுட்டோமா? நல்லா இருப்ப தாயே. நான் உதவியை மட்டும் செஞ்சா நான் மறக்கவே மாட்டேன். எப்படியாவது குண்டாவை எடுத்து விட்டுரு. அப்படி கண்ணுக்கு 2 வாட்டெல்லாம் போட்டு விட்டுறாத. என் ஜாலி சுத்தமாயிரும் என் வாழ்க்கை. சரி கவலைப்படாதீங்க. எப்படியோ நாங்க கர கஷ்டப்பட்டு எடுக்க முயற்சி படுறோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. எதை பச்சைப்பட்டி தள்ளிக்கோங்க. எப்படி ரெடின்னு சொன்னா நான் குண்டாவை பிடிச்சி இழுக்கணும். நான் வெள்ளையமா கிளவியை பிடிச்சி இழுப்பேன். சின்ன பொண்ணு சூப்பர். சக்சஸ் சக்சஸ். சின்ன பொண்ணு நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். எது எப்படியோ நமக்கு ஒரு குண்டா கிடைச்சது. சின்ன பொண்ணு சிக்கன் பிரியாணி செஞ்சிச்சு. என்ன ஃபோன் பண்ணி கூப்பிடு, ஓடியாரேன். 4 மணி குண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டேன். மர்மோளை வெள்ளை மக்கள் மூஞ்ச பார்த்தவரை தான் எனக்கு நிம்மதியா இருக்கு மர்மோளை. எதே அது இருக்கட்டும். வீட்டுல சிக்கன் வேற வாங்கி வச்சிருக்கேன். பிரியாணி பண்ணாட்ட மத்தே. மர்மோளை நான் தக்காளி வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். போனோன்னு பொடுபொடுன்னு பிரியாணி செஞ்சு போட்டு இந்த அரிசி நல்ல பவுன் போல கொடுக்கலாம். அதை வாங்கிட்டு ஓடிந்துருமா ரேஷன் கடையில. சரி வாங்கட்டு போவோம். வெள்ளை மக்கா உனக்கு ஒரு தத்து கழிஞ்ச மாதிரி நினைச்சுக்கேன்னா புது உசுறு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கா. சரி போயிட்டு வரனாக்கா யார வேற ஆகுது. சில தையை கொஞ்சோட பிரியாணி கொண்டானா அது எப்படிக்கா ஒத்தையில தராம நான் திம்பனா. 2 மணிக்கு ஆடு வந்துருங்கன்னா நம்ம எல்லாரும் எப்பவுமே கூடுவோம்ல. அந்த இடத்துக்கு என்ன ஒரு தூக்கலி நிறைய கொண்டார எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா மண்ண திம்பா. மாமியா கிளவி சீக்கிரம் வாங்க. மர்மோளை வந்துட்டேன். எனக்கு பிடிச்ச குலாப் ஜாம். இங்க அண்ணி செஞ்ச குலாப் ஜாம். அம்மா வீட்ல அதுவும் அன்பான அண்ணி கையால குண்டு குண்டு குலாப் ஜாமுன் அப்படியே திங்குது. எவ்வளவு சுகம் தெரியுமா? நாத்து ரேஷன் கடையில சீரக சம்பா அரிசி மாதிரி சூப்பர் அரிசி போடுறானா. அதான் வாங்கிட்டு ஓடி வர போறோம். எமக்கா ஒம்போக்குல அணக்கம் கட்டாம அந்த குலாப் ஜாமுன் தின்னுடிரி. நாங்க 2 பேரும் வந்தோடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க அண்ணி பிரியாணி பண்ணி வச்சிருக்கா. அது திம்போன்னு. சரிம்மா சீக்கிரமா போயிட்டு ஓடியங்க. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு. மர்மோளை
அரிசியை இறக்கி வை, நான் போய் பிரியாணியை சட்டியோட தூக்கிட்டு வரேன். நம்ம எல்லாரும் ஒண்ணா மண்ணா உட்காந்து திம்போம். அது சொல்லும் முட்டை கண்ணை வச்சுட்டு ஒரு மாதிரி திருன்னு கள்ள மொழி முழிக்கிறத பார்த்தா ஏற்கனவே ஒரு ரெண்டு பிரியாணியை காலி பண்ணிட்டு போலுங்க. நீங்க கேட்ட கேளுங்க, கேட்கட்ட போங்க. நான் சொல்றதெல்லாம் தான் உண்மை. இந்த பிரியாணில ஒரு பருக்க கூட வாயில போடல நீனா. என்னடா அது உலக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அதிசயம் நடந்திருக்கு போல இருக்க. இவ்வளவு நேரம் திங்காமலாம் இருந்தாய்வா. மர்மோளா என்னத்தை இதெல்லாம் தலையில துண்டு கையில வெறும் சட்டி. மர்மோளா நம்ம மோசமாயிட்ட மர்மோளா. இந்த பிரியாணி குண்டாவா பாரு, வலிச்சு நல்ல தண்ணியால கழுவி ஊத்துற மாதிரி இருக்கு. ஒரு பருக்க கூட இல்லாம எம்மாவ வலிச்சு நக்கிட்ட போல இருக்கு மர்மோளா. அடி சவுட்டி பத்துறே, ஒரு குண்டா பிரியாணி ஒண்ணு பட்டிடி. அடிச்சிராதீங்க, நம்ம நாத்து ஒரு பருக்க கூட திங்கலையா. தலைய தொங்கமா போட்டுட்டு இருக்க. என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. என்ன தெரியுமா நடந்துச்சு? பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே போல இருக்கே. எவ்வளவு நேரம் சுமந்துட்டு இருப்பிய? கொண்டாந்து சித்தி நான் இறக்கி வைக்கேன். உங்க அம்மா எங்க மக்கா? எங்க அம்மையும் எங்க அண்ணியும் ரேஷன் கடை வர போயிருக்காவோ. இத முதல்ல தின்னுட்டீங்க. ஏன்டா மக்கா ஞாராயிட்டு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி மட்டும் தந்தா போதும். அட போங்க சித்தி, இவ்வளவு தூரம் வந்துக்கிட்டு பச்சை தண்ணியே கேக்கியா? விருந்தே போடுவேன், எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏன்டா மக்கா சொன்னா கேளு, ஞாராவுது. நீங்க இப்படிதான் சொன்னா கேட்க மாட்டியா? இப்போ ஓடியாரேன். எம்மா என்னலாம் இருக்கு? அட்டைப்பட்டியில வாசத்தை பார்த்தா அச்சு முறுக்கும் கை சுத்து முறுக்கு இருக்கு போல இருக்கு. ஒரு கிலோ பழம், இந்த இதெல்லாம் ஸ்வீட். ஏ அப்ப கேக் என்னலாமா இருக்கு? எல்லாம் நமக்கு தான் போல இருக்கு. சொல்ல சொல்ல கேட்காம ஓடுதா. சித்தி என்ன அப்படி வைக்கிய? எல்லாம் உங்களுக்கு தான். வயிறு பசியோட வந்திருப்பிய. அவ்வளவு சாப்பிடுங்க சித்தி. நான் வைக்க 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 சாப்பிட்டே இருங்கன்னு. கூச்சப்படாம அள்ளி சாப்பிடுங்க சித்தி. திருப்தியான சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சரி மக்கா போயிட்டு வரேன். உங்க அம்மா எப்போ வரல, நாளைக்கு வந்து பாத்துக்கிட்டு என்ன? சரி சித்தி பரவாயில்ல போயிட்டாங்க. அதெல்லாம் எடு மக்கா. எது சித்தி? அரிசி முறுக்கு, அச்சு முறுக்கு, கேக்கு, பழக்கோலா எல்லாத்தையும் எடுத்துட்டா. என்ன சித்தி என்ன இப்படி சொல்லுதியே? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியே, எங்க அம்மையை பார்க்க வந்திருக்கியே, எங்க அம்மைக்கு தானே இவ்வளவு வாங்கி தந்திருக்கியே. இது நல்ல கதையா இருக்க. என் முவையை துட்டு கொடுத்து சந்தையில பண்டை ஏதாவது வாங்கிட்டோமான்னு சொல்லி தந்திருக்கான். அவனுக்காக எல்லாம் வாங்கிட்டு போறேன். போற வழியில உங்க அம்மா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு போகணும்னு வந்தேன். நீ பச்சை தண்ணியை கூட வேண்டானே, கடைசியில பிரியாணியை போட்டு போட்டு எல்லாம் உனக்காண்டி வாங்கிட்டு நினைச்சிட்டு இருக்கியோ? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன், பிரியாணியை தின்னுங்க தின்னுங்க சொல்லிவிட்டு ஆள பாறா தூக்க எல்லாத்தையும். நல்லா வளர்த்து வச்சிருக்கா எங்க அக்கா மோவல. லாலே லாலே லாலா இதுதான் நீ நடந்துச்சு. எல்லாத்தையும் நமக்கு தான் கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சேன். கடைசியில போகும்போது நான் விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் பச்சை தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டேன். பாவி மக்கா கஞ்சிக்கு வழி இல்லாம பண்ணிவிட்டு ஓடிட்டாளே. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகல பழைய வீடியோல சந்திப்போம்.